லவகுசா புராணம் ஐந்தாம் பகுதி. அந்த தேரில் அமைச்சர் சுமந்திரரும் சென்றார். தேர் கங்கை கரையை அடைந்தது. தேர் அங்கு சென்றதோ இல்லையோ, குனிந்த தலை நிமிராத லக்ஷ்மண சுவாமியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அன்னை சீத்தை பதைத்து போனாள். லக்ஷ்மணா, எதற்காக வருத்தப்படுகிறாய்? உன் கண்கள் கண்ணீர் சிந்துகிறது என்றால் ஏதோ கெடுதலின் அறிகுறியாகத்தான் இருக்கும். மறைக்காமல் சொல்லென்றாள். என்ன சொல்வான் லக்ஷ்மண சுவாமி? அண்ணியே, உங்களை அண்ணன் காட்டில் தனியாக விட்டுவிட்டு வரச் சொன்னார் என்பதை எப்படி அண்ணியாரிடம் கூறுவான்? அழுகை முட்டியதில் வார்த்தைகள் வர மறுத்தன. லக்ஷ்மணா, தூய்மையின் வடிவானவனே, அழகான இந்த கங்கை நதியை கண்டவர்கள் கையெடுத்து வணங்குவார்கள். தங்கள் பாவம் தீர மனம் மகிழ்ந்து நீராடுவார்கள். அப்படி இருக்க நீயோ இந்த நதியை பார்த்து அழுகிறாயே. மேலும் நீ கவலைப்படும் அளவிற்கு உனக்கு துன்பம் செய்யக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லையே என்றாள். அண்ணியாரே, வேறொன்றுமில்லை. நான் பிறந்த நாளிலிருந்து நேற்று வரை என் அண்ணனை பிரிந்ததே இல்லை. இப்பொழுதுதான் முதன்முறையாக பிரிந்து தங்களுடன் வருகிறேன். அண்ணனை நினைத்து கொண்டேன், அதனால் அழுகை வந்து விட்டது என்றான். லக்ஷ்மணா, இதற்காகவா சிறு பிள்ளை போல் அழுவது? இவ்வுலகில் அறம் தழைக்க பாடுபடுபவர்கள் முனிவர்கள். அவர்களின் திருவடிகளை பணிந்தால் புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் தீவினைகளை அறுத்துவிடும். மேலும் நாம் முன்பு இங்கு கானகத்தில் தங்கியிருந்த போது எனக்கு உதவி செய்த முனி பத்தினியர் அவர்களின் மகள்களுக்கு புடவை, ஆபரணம் முதலானவற்றை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அவற்றையெல்லாம் இந்த தேரில் கொண்டு வருவதை நீயும் அறிவாய். அவற்றை கொடுத்துவிட்டு முனிவர்களை வணங்கிவிட்டு ஒரே நாளில் திரும்பிவிடப் போகிறோம். இதற்காக கலங்காதே என்றாள். உடனே தேரிலிருந்து இறங்கிய லக்ஷ்மண சுவாமி அண்ணியாரை பலம் வந்து வணங்கி, தேவி, 7 உலகையும் ஆட்சி செய்ய உரிமையுடையவளே ஆன தாங்கள் நான் சொல்வதை கேட்பீர்களா என்றதும், அவனது வித்தியாசமான நடவடிக்கையை கண்ட சீதை, எதுவானாலும் தயங்காமல் சொல் லக்ஷ்மணா என்றாள். லக்ஷ்மண சுவாமியின் நாக்கு வறண்டது, உடல் சோர்ந்தது, முகம் கலையிழந்தது, மனம் நடுங்கியது. தடுமாறி வார்த்தைகளை உதிர்த்தான். உத்தமியான அன்னையே, உலகத்தின் தாயே, தூயவராகிய ஜனகரின் வேள்வி தீயில் பிறந்த தேவியே, என் அண்ணன் என்னிடம் கூறி அனுப்பிய விஷயத்தை உங்களுக்கு கூறுகிறேன். இந்த உலகம் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று சொன்னால் எல்லோருமே அதை நம்பி ஆமாம், இருக்கிறது என்றே கூறுவார்கள். இருக்கும் ஒன்றை இல்லை என்று உலகம் சொன்னால் நிச்சயம் அது இல்லை என்று ஆகிவிடுகிறது. உலகம் இருக்கிறது என்று சொல்லும் விஷயத்தை யாரோ ஒருவன் இல்லை என்று கூறினால் அவனை பேயை பார்ப்பது போல் பார்ப்பார்கள். அண்ணியாரே, தங்கள் விஷயத்திலும் அப்படி நடந்துவிட்டது. தங்களை ராவணன் கவர்ந்து சென்றான். அண்ணன் உங்களை மீட்டார். நீங்கள் நெருப்பில் குதித்து உங்களை தூயவர் என்று நிரூபித்தும் விட்டீர்கள். ஆனால் இதையெல்லாம் அயோத்தியில் உள்ளவர்கள் பார்க்கவில்லையே. அப்படி பார்க்காத யாரோ சிலர் தங்களை பற்றி குற்றம் கூறி பேசியிருக்கிறார்கள். மோகத்தின் காரணமாக மாற்றானுடன் தங்கியிருந்தவளுடன் இந்த ராமன் வாழ்வதை விட இறந்து விடலாமே என்பதே பேச்சின் சாரமாகும். இதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த தமையனார் மிகவும் கொதித்து விட்டார். மக்களுக்கு விருப்பமில்லாத ஒருத்தியுடன் இணைந்து அரசாள முடியாது. எனவே வால்மீகி முனிவரின் ஆசிரமம் அருகில் உங்களை நிரந்தரமாக விட்டு வரச் சொன்னார் என்றான். இதை கேட்டாலோ இல்லையோ, அன்னை சீதாதேவியின் காதுகளில் பழுக்க காய்ச்சிய இரும்பு கோலை நுழைத்தது போல் இருந்தது. தேரில் இருந்து சரிந்து கீழே விழுந்து விட்டாள். வாய்களில் இருந்து வார்த்தைகள் வர மறுத்தது. அவள் தரையில் இருந்து எழ முயற்சித்தால் நிற்க முடியவில்லை. சரிந்து சாய்ந்தாள். இந்த உலகத்திலேயே அன்னை சீதாதேவிக்கு ஏற்பட்டது போன்ற துன்பம் யாருக்கும் ஏற்பட்டதில்லை. யாராவது ஒரு பெண் என்னை போல் பாபம் செய்த ஒரு ஜீவன் உண்டா என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஏனெனில் அன்னை சீதை திருமணம் முடிந்து புகுந்த வீடு வந்தாள். 12 ஆண்டுகள் புகுந்த இல்லத்தில் அரண்மனையில் சுகமாக வாழ்ந்தாள். அதன் பிறகு காட்டிற்கு புறப்பட்டாயிற்று. அங்கும் சோதனை. கொடியவன் ராவணனிடம் சிக்கி கொண்டாள். ராவணனோ அவளை இச்சைக்கு அழைத்தான். ஒருவனுக்கு துணைவியாக இருக்கும் நிலையில் இன்னொருவன் கூப்பிடுகிறான் என்றால் ஒரு பெண்ணின் மனநிலையை சொல்லவும் வேண்டுமோ?
சதா சர்வகாலமும் ஸ்ரீராமபிரானின் திருநாமம் விழவேண்டிய செவிகளில் அரக்கியரோ ராவணனுடன் போய் வாழ் என்று வற்புறுத்தும் இழிவான சொற்களை பேசினர். அதை தாங்கிக் கொண்டாள். காட்டிலிருந்து மீண்டாள். கட்டிய புருஷனை அவளை தீக்குளிக்க கூறினார். சொன்னது அவனளவில் நியாயம் என்றாலும் எந்த குற்றமும் செய்யாத கர்ப்பவாசமும் இல்லாத அன்னை சீதை கணவன் தன் மீது சந்தேகப்பட்டாரோ என்று துடிதுடித்து போனாள். தீ கூட அவளைச் சுடவில்லை. ஆனால் வார்த்தைகள் சுட்டன. வீட்டிற்கு வந்தால் இல்லம் திரும்பியானது. பட்டாபிஷேகம் முடிந்து சில காலம் கணவருடன் சுக வாழ்வு. இப்பொழுது அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள். அயோத்தியின் வாரிசுகளை சுமந்து கொண்டிருக்கும் அன்னையான அவளை உலகம் சந்தேகிக்கிறதே என்பதற்காக நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கிறார் ராமபிரான். சக்கரவர்த்தியின் நியாயம் என்று கூறுவார். என்ன கொடுமை இதுவென்றே தெரியவில்லை. சீதா தேவியான தாயே, தங்களை நினைத்தால் எங்கள் கண்கள் அருவியை தானே கொட்டுகிறது என்று நாமும் அவர்களோடு சேர்ந்து புலம்புவதை தவிர வேறென்ன கூறுவது? 5ஆம் பகுதி முற்றிற்று.